ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவுக்கு எப்படி செய்யலான்றதை அரைக்கலான்றதை பார்க்கலாம். 5 டம்ளர் புழுங்கரிசி, 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்லா அலசிட்டிங்கன்னா அந்த தூசி எல்லாம் போயிடும். அப்புறம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அதுக்குள்ளே ஊறட்டும். அப்புறம் 1 1/4 டம்ளர் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் 1 1/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஹவர் உளுந்து ஊற வச்சுக்கலாம். அதையும் கழனி பனஞ்சு எடுத்து தண்ணி விட்டு நல்லா ஊறட்டும் 1/2 ஹவருக்கு. இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி இந்த மாதிரி ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை ரெடி பண்ணி எடுத்து வச்சு ஆட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசி ஆட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக அரைச்சி எடுத்துடும். அப்போ ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டுட்டு ஆட்டக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு. ஊறணும். ஊறும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உளுந்தை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைப்பட்டுருச்சு. இதையும் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா கை விட்டு கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி போட்டிங்கன்னா கரண்டி வச்சு நல்லா கலக்க முடியாது. அதனால் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் உப்பு போட மாட்டேன் மொத்தமாவுக்கும். இந்த ஃபுல்லாக இருந்ததால் கொஞ்சம் அளவாக நான் காலையில் செய்கிறதுக்கு அளவாக தனியாக குட்டி சட்டியில் எடுத்து வச்சேன். அதுக்கு மட்டும் உப்பு போட்டு கலக்கணும்னா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கும். தண்ணியில் ஆட் பண்ணாமல் மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் மாவை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி ரெடி. ஆனால் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும், இல்லைன்னா சைடில் காஞ்சி பிஞ்சு பிஞ்சு எடுக்கும்போது ஒழுங்காக வராது. அதனால் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் தெளிக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் தெளிச்சிங்கன்னா மேலே காயாமல் இருக்கும், அழகாக வரும் இட்லி. இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நான் தட்டுக்கு எண்ணெயெல்லாம் தேய்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தேய்க்காம தான் மாவு மட்டும் ஊற்றினேன். ஒரு 2 நிமிஷம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிய்யாமல் வரும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி, டிஃபனும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.